ஜனநாயகன் நேத்து ஒரு செம்ம கலெக்ஷனே எடுத்திருக்குங்க. செம்ம இன்க்ரீஸ் இருக்கு நேத்து சாட்டர்டே. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. 200 கோடிக்கு மேல வசூல். அதை இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அப்புறம் ஆடிசி இந்த படமுமே தொடர்ந்து செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதையுமே பார்த்துருவோம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. குலு குலு அப்படிங்கிற படம் தான் சந்தானம் அவர்களோட படம். அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் தளபதி அரசு, ஸ்ரீ பிரவீன், மூவி சீன்ஸ், ஜெயக்குமார், சாய்குமார் இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஆடிஷின் நேத்து 16வது நாள் தமிழ்நாட்டுல 48,00,000, ஆந்திரா தெலுங்கானால 43,00,000, கர்நாடகால 1,82,00,000, கேரளால 29,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,65,00,000, இந்தியால மட்டுமே 7,67,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா 13,73,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 22,72,00,000, கர்நாடகால 33,87,00,000, கேரளால 11,53,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 107,33,00,000, இந்தியாவில மட்டும் டோட்டலா 189,18,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 16 நாள்ல உலகம் முழுக்க இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னா 721 மில்லியன் டாலர்ஸ். பெரிய வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. 250 மில்லியன் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் தமால் 4 நேத்து 23வது நாள் இந்தியாவில் 1,88,00,000, உலகம் முழுக்க 2,12,00,000, 216,71,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 150 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். அப்புறம் இஷ்கு நாமா அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 9வது நாள் இந்தியாவில் 75,00,000, உலகம் முழுக்க 1 கோடி, 8,36,00,000 இந்தியாவிலையும், 10,57,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பாய் தெரா ஸ்டார் ஹே அப்படிங்கிற படம் இதோட மோசமான கலெக்ஷன் எடுக்க முடியுமான்னு தெரியல. நேற்று 3வது நாள் வெறும் 22,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில், உலகம் முழுக்க 24,00,000, டோட்டலா 86,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ரொம்ப மோசமான கலெக்ஷன். 40,00,000 கூட இந்த படத்துக்கு ஷேரா வரல. ஆனா 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படம் நேற்று 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,95,00,000, உலகம் முழுக்க 2,66,00,000, 28,83,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 41,29,00,000, 30 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு சென்னை லவ் ஸ்டோரி. ஸ்ரீனிவாச மங்கபுரம் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 84,00,000, உலகம் முழுக்க 1,15,00,000, டோட்டலா இந்த படம் 3,11,00,000 ஆந்திரா தெலுங்கானால, 4,71,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 20 கோடி. ஒவ்வொரு நாளுக்குமே பயங்கரமான டிராப் இருக்கு. நேற்று சாட்டர்டே எல்லாம் பயங்கர ஹியூஜ் டிராப் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். உன்மாதம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் நேற்று டே 2 கேரளால 84,00,000, உலகம் முழுக்க 1,19,00,000, உலகம் முழுக்க இந்த படம் இதுவரையும் இந்த 2 நாள்ல 2,44,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் மட்டும் 1,60,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 7 கோடி. ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் ஜனநாயகன் நேத்து 10வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல 7,58,00,000. பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய இன்க்ரீஸ்னு. ஆந்திரா தெலுங்கானால 12,00,000, கர்நாடகால 56,00,000, கேரளால 34,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 65,00,000, ஓவர்சீஸ்ல 2,15,00,000, உலகம் முழுக்க 11,40,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜனநாயகன் டோட்டலா இந்த 10 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு ஒவ்வொரு டெரிட்டரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 122,67,00,000, ஆந்திரா தெலுங்கானால 13,79,00,000, கர்நாடகால 29,51,00,000, கேரளால 16,06,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஹிந்தி பெல்ட்ல பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு 22,72,00,000, ஓவர்சீஸ்ல 87,16,00,000, உலகம் முழுக்க 291,91,00,000. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த படம் 300 கோடியை கூட தாண்டி இருக்கும். இன்னையோட இந்த படம் 300 கோடியை தாண்டுது. ஸோ இன்னைக்குமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வருது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 400 கோடி. இந்த படம் ஏன் வசூல் ரீதியா ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு படம் டிலே ஆயிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு 3-4 டேட்டு போட்டு 4வது ஒரு டேட்டு போடும்போது நம்மளே நிறைய படத்துக்கு சொல்லியிருக்கோம் இந்த படத்துக்கு ஏன் வந்து வசூல் கம்மியாச்சு, இந்த படத்துக்கு ஏன் ஓப்பனிங் சரியில்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையானே மக்களுக்கு தெரியலன்னு. அப்படி ஒரு பொசிஷன்ல தான் இருந்தது ஜனநாயகன். அது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காம இந்த படத்துக்கு ஹெச்டி, அதுவும் ஃபுல் ஹெச்டி லீக் ஆச்சு இந்த படம் ஃபுல்லாவே. அதுவும் ஒரு சீன் கூட மிஸ் ஆகல. எல்லாமே அதுவும் டைலாக் கூட நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா சில டைலாக்ஸ் எல்லாம் மியூட்ல இருக்கு. ஆனா இதுல ஒரிஜினலா டைலாக் எல்லாம் இருக்கு.
அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிரவுட் ஓப்பனிங்ல வந்தது. இதை தாண்டி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்னா அது என்ன பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் எல்லாத்தையுமே ஃபேமிலியோட போய் கூட்டமா பார்த்தா தான் இந்த படங்கள்லாம் வெற்றி படம், பெரிய வெற்றி படம். அதனால தான் அவங்கலாம் பெரிய ஸ்டார்ஸ். அவங்க படத்தெல்லாம் நம்பி போய் எல்லாரும் ஃபேமிலியோட பார்ப்பாங்க. ஆனா அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்கள கூட்டு போக முடியாது. பெரியவங்க தான் போக முடியும். வெறும் பெரியவங்க மட்டும் போயிட்டு வீட்ல பசங்கள்லாம் விட்டு போக முடியுமா? அப்போ மோஸ்ட்லி ஃபேமிலியா படத்துக்கு வழக்கமா போறவங்க, பெரிய ஸ்டாருக்கு பெரிய ஸ்டாரோட படத்துக்கு ஃபேமிலியா போறவங்க எல்லாருமே இந்த படத்த அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக். ஸோ இத தாண்டி இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்தது. இவ்ளோ வசூல் வந்திருக்குங்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு 300 கோடி நெருங்க போகுது. லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நீங்க இந்த படத்தை எத்தனை முறை தியேட்டர்ல பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 77 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 23 லட்சம், கேரளால மட்டுமே 5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாலாம் வழக்கமாக இங்கிலீஷ் படம்லாம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வராது. ஹிந்தி பெல்ட்ல 58 கோடியே 15 லட்சம், இந்தியாவில மட்டுமே 89 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது டே 1 கலெக்ஷன் இருக்குல்ல, அதுவே பெரிய கலெக்ஷன். அதோட டே 3 கலெக்ஷன் பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. இன்னைக்கு அதோட இன்னைக்கு 100 கோடி வந்தாலே ஆச்சரியம் இல்லை போல. அந்த அளவுக்கு இந்த படத்தை இந்தியாவில வந்து ஓடி ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஹிட்டுங்க. பேய் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஹிட். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல பெரிய கலெக்ஷன் எடுத்த படங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ண போகுது. ஏன்னா இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படம் 3 நாள்ல டோட்டல் எவ்வளவு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் மட்டுமே 18 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 24 கோடி 50 லட்சம், கர்நாடகால 25 கோடிக்கு மேல, கேரளால 14 கோடிக்கு மேல, ஹிந்தி பெல்ட்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 147 கோடியே 17 லட்சம், இந்தியாவில மட்டும் 228 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்குங்க. இந்த 3 நாள்ல பாத்துக்கோங்க, 200 கோடிக்கு மேல அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ், சோ கால்டு பேன் இந்தியா ஸ்டார்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, அவங்கள விட இந்த ஸ்பைடர் மேன் அவங்களோட படத்தை விட இந்தியாவில் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் உலகம் முழுக்க இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அப்ராக்சிமேட்டா $300 மில்லியன் இருந்து $350 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட சேர்த்து எங்கேயோ போயிடும்னு நினைக்கிறேன். 600 to 700 800 மில்லியன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இந்த படத்தோட பட்ஜெட் $225 மில்லியன். அப்புறம் கட்டா குஸ்தி 2 இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு டோட்டலா ஒவ்வொரு டெரிட்டரியில அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 41 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 14 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 64 லட்சம், கேரளால 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 54 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 27 கோடி பட்ஜெட், 16 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 26 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சுது. இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன், இந்த படம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது இதுதான், இதனாலதான் அப்படின்னு இந்த படத்துல நீங்க குறிப்பிட்டு ஒரு சீன் சொல்லணும், இல்ல இந்த படத்துல இருந்து குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அது எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. வசூல் ரீதியா பெரிய வெற்றி. இது ஒரு ஃபைனல் கலெக்ஷன் கிடையாது. கிட்டத்தட்ட ஃபைனல் கலெக்ஷனுக்கும் இந்த நம்பருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சில லட்சங்கள் வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். அது வரப்போற நாட்கள்ல அப்டேட் பண்றேன் நானு. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.